ஓம் சாந்தி 25/4/2024 சஹகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம யுகம்தான் கீதையின் தொடர்கதை நடைபெறும் காலமாகும். இந்த யுகத்தில்தான் நீங்கள் முயற்சி செய்து உத்தம புருஷர், அதாவது தேவதை ஆக வேண்டும். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தின் கவனம் எப்பொழுதும் இருந்தால் படகு கரையேறிவிடும்? பதில்: நாம் ஈஸ்வரிய சகவாசத்தில், அதாவது இறைவனின் தொடர்பில் இருக்க வேண்டும் என்ற கவனம் எப்பொழுதும் இருந்தால் படகு கரையேறிவிடும். கெட்ட சங்கத்தில் மாட்டிவிடுவது, சந்தேகத்தில் வந்துவிடுவது என்றால் படகு விஷக்கடலில் மூழ்கி போய்விடும். தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அதில் குழந்தைகளுக்கு சிறிதளவும் சந்தேகம் வரக்கூடாது. தந்தை குழந்தைகளாகிய உங்களை தனக்கு சமமாக, தூய்மையாக மற்றும் ஞானம் நிறைந்தவராக ஆக்க வந்துள்ளார். ஆக தந்தையின் தொடர்பில்தான் இருக்க வேண்டும். அதில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு இறைவனுடைய தொடர்பில் சகவாசத்தில் மட்டும் இருங்க. மற்ற கெட்ட சங்கம் மற்றும் சந்தேகம் இது எல்லாமே நம்மளை மூழ்கடிச்சிடும் அப்படின்றார். ஓம் சாந்தி. இறைவனின் மகா வாக்கியம். தந்தை 5000 வருடங்களுக்கு முன்னதாக புரிய வைத்திருந்த அதே ராஜயோகத்தை இப்பொழுது கற்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு தெரியும் இறைவன் எப்பொழுது வந்தார் என்று. நான் ராஜயோகத்தை கற்பித்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்கிறேன் என்று இறைவன் கூறிய அந்த கீதையின் சரித்திரம் எப்பொழுது நிகழ்ந்திருந்தது? இது வெளி உலகத்தில் யாருக்கும் தெரியாது, நமக்கு தான் தெரியும். இதை நீங்கள் மற்றவர்கள்ட்ட கூட கேட்கலாம் அப்படின்றார். ஏன்னா இந்த விஷயம் யாருக்குமே வெளி உலகத்தில் தெரியாது. இப்பொழுது நீங்கள் அந்த கீதையை நேரடியாக கேட்டுட்ருக்கீங்க. கீதையின் சரித்திரம் கலியுக முடிவு மற்றும் சத்தியுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட இந்த நேரத்தில் தான் அது ஏற்படுது. அதுதான் சங்கம யுகம். சிவபாபா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்றால் அவசியம் அவர் சங்கம யுகத்தில் தான் வந்திருப்பார். நிச்சயமாக புருஷோத்தம சங்கம யுகம் இருக்கின்றது. இதை தான் அவங்கெல்லாம் வெளி உலகத்தினர் லீப் வருடம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதுக்கு மகிமை செய்கிறாங்க. ஆனால் அதற்கான உண்மையான அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்றார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், மிக உயர்ந்த புருஷராக ஆவதற்கு, மனிதனை மிக உயர்ந்த புருஷராக ஆக்குவதற்காக தான் பாபாவே வந்திருக்கார். இந்த ராஜயோகத்தையே கற்பிக்கிறார். மனிதர்கள் மிக உயர்ந்த உத்தம புருஷர்கள். இந்த உத்தம புருஷர்கள் கூட லக்ஷ்மி நாராயணரை தான் மனிதர்களிலேயே மிக உயர்ந்தவர்கள். உத்தம புருஷர்கள் யாரை சொல்லலாம்? லக்ஷ்மி நாராயணரை சொல்லலாம். அந்த லக்ஷ்மி நாராயணர் கூட எப்போ அந்த நிலையை அடைஞ்சாங்கன்னா இந்த சங்கம யுகத்தில் தான். ஆக மனிதர்களை தேவதையாக சங்கம யுகத்தில் தான் தந்தை ஆக்கியிருக்காரு. தேவதைகள் அவசியம் சத்தியுகத்தில் தான் இருப்பார்கள். மற்ற எல்லோரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நாம் தான் இப்போ சங்கம யுகத்தில் இருக்கிறோம். நாம் சங்கமயுக பிராமணர்கள் ஆவோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். இந்த சங்கமயுக பிராமணர்கள் இப்போ நம்ம சத்தியமானவருடைய தொடர்பில் இருக்கிறோம், சத்திய ஞானத்தை கேட்டுட்ருக்கோங்கிறது உங்களுடைய மனதில் மிக உறுதியாக இருக்கணும். அந்த நினைவு எப்பவும் இருக்கணும் அப்படின்றார். இல்லையென்றால் தங்களது குலம் ஒருபோதும் யாருக்குமே மறப்பதே கிடையாது. ஆனாலும் மறந்துடுறீங்க. மாயா மறக்க வச்சிடுது. அதனால தான் நான் சங்கமயுக பிராமணன் அப்படின்றது உங்களுக்கு எப்போவுமே ஸ்ட்ராங்காக நினைவில் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா கூட அவசியம் சங்கம யுகத்தில் தான் வந்திருக்கக்கூடும். மிகப்பெரிய மகாபாரத யுத்தம் கூட இருக்குது. நாமும் அவசியம் இங்கே தான் இருக்கிறோம். எல்லோரும் சட்டென்று உடனே காமத்தின் மீது வெற்றி அடைஞ்சிருவாங்க என்பது கிடையாது. ஏன்னா இப்போ காமத்தை வென்றால்தான் உலகத்தை வென்றவர்களாக ஆக முடியும். அதனால் இந்த காமத்தின் மீது வெற்றி அடைவது சுலபம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி, கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அப்படின்றார். முக்கியமான விஷயம் குழந்தைகள், பாபா நாங்கள் விகார கடலில் விழுந்துட்டோம் அப்படின்னு இன்னமும் எழுதிட்டுருக்காங்க. எனவே பாபா சொல்கிறாரு, அவசியம் ஏதோ சட்டம் உள்ளது. தந்தையின் கட்டளை கண்டிப்பாக உண்டு. காமத்தை வென்றால்தான் உலகத்தை வென்றவர்களாக ஆகுவீங்க அப்படின்னு சொல்கிறார். உலகத்தை வென்றவர் பின் விகாரத்தில் சென்றிருப்பார்கள் அப்படி கிடையாது.
இங்கே முதல்ல காமத்தை வெல்லணும், அப்புறம்தான் உலகத்தை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. இந்த லக்ஷ்மி நாராயணரே உலகத்தை வென்றவர்களாக அவங்க வந்து ஜெகத்ஜித் ஆகிறாங்க அப்படின்றார். இவர்கள் தான் சம்பூர்ண நிர்விகாரியாக ஆகிறாங்க. விகாரமற்றவர்கள்னு அவங்களுக்கு தான் சொல்ல முடியும். அந்த உலகமே வந்து விகாரமற்ற உலகம். ஆனால் இப்போ இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னா விகாரம் நிறைந்த உலகமாக இருக்குது. ஆனால் புது உலகம் நிச்சயமாக விகாரமற்ற உலகமாக தான் இருக்கும்ன்றார். இதை தூய்மையின் கடலான பகவானே ஸ்தாபனை செய்கிறார். அப்படி ஒரு விகாரமற்ற ஒரு சொர்க்கத்தை சிவபாபா தான் ஸ்தாபனை செய்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் அதிகாலையில் சுற்றி வருகிறீர்கள். அதிகாலை என்று விடியற்காலைக்கு தான் சொல்லப்படுது. ஆனால் அந்த நேரத்துலேயும் மனிதர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா உறங்கிட்டுருக்காங்க. அதனால தான் சற்று தாமதமாக நீங்கள் உங்களுடைய சேவையை துவங்குறீங்க அப்படின்றார். கண்காட்சியுடன் அருகில் சென்டர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அங்கு வந்து அவர்கள் காமம் மகா எதிரி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மீது வெற்றி அடைவதால் தான் உலகை வென்றவர் ஆவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணரனுடைய படம் அவசியம் உங்ககிட்ட இருக்கணும். அதுவும் டிரான்ஸ்லைட்டில் செஞ்ச படமாக இருக்கணும் அப்படின்றார். இதை ஒருபொழுதும் நீங்கள் மறக்கக்கூடாது. ஒன்று இந்த லக்ஷ்மி நாராயணருடைய படம், இன்னொன்று வந்து ஏணிப்படியினுடைய படம். எப்படி வெளியில் ட்ரக் வண்டியில் தேவிகளினுடைய உருவ சிலையை எடுத்துகிட்டு வராங்களோ, அதே போல் நீங்கள் கூட என்ன பண்ணலான்னா 2-3 ட்ரக் வண்டிகளை அலங்காரம் செஞ்சு அதில் முக்கியமான பட விளக்கம்லாம் எடுத்துகிட்டு போய் சேவை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றார். இன்னும் நாளுக்கு நாள் வந்து இந்த படங்களின் எண்ணிக்கை கூட அதிகமாகும் அப்படின்றார். உங்களுடைய ஞானம் கூட இன்னும் நாளுக்கு நாள் வந்து விரிவடைஞ்சிட்டே போகும். குழந்தைகளுடைய எண்ணிக்கையும் கூட அதிகமாகிட்டே இருக்கும். அதில் ஏழை பணக்காரர்கள் எல்லோருமே வந்துடுவாங்க. சிவபாபாவின் பண்டாரா கூட நிரம்பிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எல்லையில்லாத பாபா சொல்கிறாரு, நீங்கள் என்னுடையவர் ஆகும் பொழுது 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சி உங்களுக்காக இருக்குது அப்படின்றார். ஏன்னா நீங்கள் இப்போ காலன் மீது வெற்றி அடைகிறீங்க. எனவே தந்தையை மகா காலன் அப்படின்னு சொல்கிறாங்க. மகா காலன் என்பவர் கொல்பவர் கிடையாது. அவருக்கு நிறைய மகிமை செய்யப்படுது. பகவான் யமதூதரை அனுப்பி அழைச்சிட்டு போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அப்பேற்பட்ட விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய விஷயம். நான் காலனுக்கெல்லாம் காலன் ஆவேன் என்று இப்பொழுது பாபா புரிய வைக்கிறாரு. மலை பிரதேசத்தை சேர்ந்தவங்க கூட இந்த மகா காலனை வந்து ஏற்றுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. மகா காலனுக்கு கோயில் கூட வச்சுருக்குறாங்க அப்படின்றார். பாபா சொல்கிறாரு, இது போன்ற கொடிகளை கூட அவங்க பறக்க விடுறாங்க. எனவே இப்பொழுது பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இது சரியான விஷயம் என்பதை நீங்களும் புரிஞ்சிருக்கிறீங்க. தந்தையை நினைவு செய்தால்தான் பல பிறவிகளுக்கான விகர்மங்கள் விநாசமாகும். எனவே இதை நீங்கள் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்றார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞான அமிர்தம் 5000 வருடங்களுக்கு பிறகு இப்போ கிடைச்சிட்ருக்கு. உண்மையில் இதற்கு அமிர்தம் என்று பெயர் கிடையாது. இது வந்து உண்மையாக படிப்பு. இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய பெயர்கள். இந்த அமிர்தம், தண்ணீர், இதெல்லாமே அமிர்தம் என்ற பெயர் கேட்டு பழங்களில் கூட தண்ணீரை காமிச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு ராஜயோகம்தான் கற்பிக்கிறேன் என்று பாபா புரிய வைக்கிறார். இது வந்து படிப்பு, புத்திக்கான ஞானம்தான். மற்றபடி அமிர்தம் இதெல்லாம் கிடையாது அப்படின்றார். அடுத்து பாபா சொல்கிறாங்க, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இவற்றை எல்லை இல்லாத தந்தை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. இந்த ஞானத்தில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வர முடியாது. நிச்சய புத்தி உடையவராகி பிறகு ஏதாவது ஒரு சந்தேகத்தில் சில பேர் வந்துடுறாங்க, கெட்ட தொடர்பில் வந்துடுறாங்கன்றார். ஈஸ்வரிய தொடர்பில் இருந்து கொண்டே இருந்தால் உங்களுடைய படகு வந்து கரை சேர்ந்துடும் அப்படின்றார். தொடர்பை விட்டீர்கள் என்றால் விகார கடலில் மூழ்கி போயிடுவீங்க. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா ஒரு புறம் பார்க்கடல், மறுபுறம் இருக்கிறது விகார கடல் அப்படின்றார். பாபா வந்து ஞானக்கடலாக இருக்கிறாரு. அவருக்கு மகிமை இருக்குது. அவருக்கு என்னென்ன மகிமை இருக்கோ அதை லக்ஷ்மி நாராயணருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஞானக்கடலாக ஆகிட முடியாது. அதே போல் கிருஷ்ணர் ஒன்றும் ஞானக்கடல் கிடையாது. தந்தை தான் தூய்மையின் கடலாக இருக்கிறாரு. அந்த தேவதைகள் சத்தியுகம் திரேதாயுகத்தில் தூய்மையாக இருக்கலாம். ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சதா காலத்திற்காக அப்படி ஒன்றும் தூய்மையாக இருந்துடலை. அவங்க அரை கல்பத்துக்கு பிறகு அவங்களும் பிறகு விழுந்துடுறாங்க. அதனால் அவங்களெல்லாம் தூய்மையின் கடல்னு சொல்ல முடியாது. பாபா சொல்கிறாரு, நான் வந்து தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்குறேன். சத்கதி தாதா நான் ஒருவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு பாபா.
சிவபகவானுடைய மகா வாக்கியம், பாரதத்தில் தர்மத்திற்கு களங்கம் என்பது அளவுக்கு மீறி ஏற்படும் சமயத்தில் தான் நான் வரேன். அதே போல் கீதை படிப்பவர்கள் கூட யதா யதாகி அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்மையாக இதனுடைய அர்த்தமே தெரியாது அப்படின்றார். இது உங்களுடைய மிக சின்ன செடி அப்படின்றார். எதுன்னா இந்த நம்மளுடைய சங்கமயுக பிராமண வாழ்க்கை, நம்ம பிராமணர்கள் மட்டும். பிறகு இதுதான் அஸ்திவாரமும் கூட அப்படின்றார். இத்தனை அநேக தர்மங்களுக்கு இடையில் ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் நாற்றை இப்போ பாபா நட்டுட்ருக்கார். இதில் தான் இப்போ தான் நீங்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. மற்றவர்களுக்கு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் மேலிருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. பிறகு நம்ம சத்தியுகம் திரேதாயுகத்தில் யாரெல்லாம் வரப்போகிறாங்களோ அந்த ஆத்மாக்கள் தான் இங்கே வந்து படிப்பாங்க. யாரெல்லாம் தூய்மையற்றவர்களோ அவர்களை தூய்மையான தேவதைகளாக ஆக்குவதற்கு தான் பாபா இங்கே வந்திருக்கிறாரு. இப்பொழுது பாபா சொல்கிறாரு, நடந்து முடிந்த எல்லாத்தையும் மனதில் நிறுத்தி வைக்காதீங்க, புத்தியிலிருந்து எல்லா விஷயத்தையும் விட்டுடுங்க. பாபா வந்து ஸ்தாபனை, விநாசம் மற்றும் ராஜதானி போன்ற காட்சியெல்லாம் காமிச்சிருக்காரு. எனவே அது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சு. இது எல்லாமே இந்த உலகத்தில் என்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே அழிய போகுது. இது கூட முதல்ல உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இவை மீண்டும் எல்லாமே திரும்ப நடக்கும் அப்படின்றார். அதே போல் பிரம்மா பாபாவுக்கு கூட தெரியும் அப்படின்றார். நான் தான் போயிட்டு ராஜாவாக ஆகிறேன் அப்படின்னு. பாபா என்னெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார் அப்படின்றதே தெரியாது. பாபாவின் பிரவேசம் எப்படி ஆனது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த விஷயங்கள்லாம் மனிதர்களுக்கு தெரியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் என்ற பெயர்களையோ சொல்கிறாங்க. ஆனால் இந்த மூவர்களில் பகவான் யாருக்குள்ளே பிரவேசமானார், யாரை வச்சு ஸ்தாபனை செய்கிறாரு, இந்த அர்த்தம்லாம் யாருக்குமே தெரியாது. அர்த்தம் தெரியாமலே இருக்காங்க அப்படின்றார். மனிதர்கள் வந்து விஷ்ணுவின் பேரை சொல்லிட்டாங்க, அவருடைய அவதாரம்னு சொல்லிட்டாங்க. இப்பொழுது அவரோ தேவதை. அவர் எப்படி வந்து உங்களுக்கு ஞானம் சொல்லித்தர முடியும்? பாபா அவரே வந்து சொல்கிறாரு, நான் இந்த பிரம்மாவுக்குள்ளே பிரவேசம் செய்கிறேன். எனவே பிரம்மா மூலமாக தான் ஸ்தாபனை என்று காண்பிச்சிருக்காங்க அப்படின்றார். அது பாலனை மற்றும் இது வந்து விநாசம் அப்படின்றார். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றார். பாபா சொல்கிறாரு, நான் தான் வந்து உங்களுக்கு இப்போ ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறேன். அந்த பகவான் எப்பொழுது வந்து ராஜயோகம் கற்பித்தார் மற்றும் ராஜ பதவியை அளித்தார் என்பதை இப்போ நீங்கள் தான் புரிஞ்சிருக்கிறீங்க. இப்போ இந்த முழு உலகமும் எதை விரும்புதுன்னா, உலகத்தில் வந்து சாந்தியின் ராஜ்யம் வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இப்பொழுது நாம் ஸ்ரீமத் படி இந்த காரியத்தை செஞ்சிட்ருக்குறோம். எதை வந்து உலகம் விரும்புதோ அந்த காரியத்தை இப்போ நம்ம செய்கிறோம். அநேக முறை செஞ்சிருந்தோம் மற்றும் செய்து கொண்டே இருப்போம். கோடியில் ஒருவர் தான் வெளிப்படுவார்கள் என்பதையும் அறிஞ்சிருக்கீங்க. தேவி தேவதா தர்மத்தினருக்கு தான் மனதை தொடும். இந்த ஞானம் வந்து யாரை டச் பண்ணோன்னா, யார் தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவங்களுக்கு தான் இது டச் ஆகும். இதெல்லாமே பாரதத்திற்கான விஷயந்தான். இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக நாளுக்கு நாள் வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, வெளிப்பட்டு கொண்டேவும் இருப்பாங்கன்றார். எப்படி நீங்கள் வெளிப்பட்டீர்களோ அதே போன்று தான் அவங்களும் வெளிப்படுவாங்க அப்படின்றார். நன்றாக படிப்பவர்கள் நல்ல பதவி அடைவாங்க. ஞான யோகம்தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றார். யோகம் செய்வதற்கு கூட ஞானம் ரொம்ப வேணும். ஞானம் புரியாமல் யோகா கூட செய்ய முடியாது. ஞானம் புரிஞ்சிருச்சுன்னா பிறகு நமக்கு வந்து பவர் ஹவுஸோட நம்ம வந்து கனெக்ஷன் வச்சுக்கணுன்றார். பாபாவோட நம்ம வந்து யோகம் வச்சுக்கணும். ஏன்னா யோகத்தினால தான் விகர்மம் விநாசமாகும் மற்றும் ஆரோக்கியம் செல்வந்தராக ஆக முடியும் அப்படின்றார். பாஸ் வித் ஆனர் கூட அப்போ தான் ஆக முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நடந்து முடிந்து விட்டவை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. இதுவரையும் படித்ததை மறக்க வேண்டும். ஒரு தந்தை கூறுவதை கேட்க வேண்டும் மற்றும் தங்களது பிராமண குலத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். செகண்ட் பாயிண்ட், முழுமையாக நிச்சய புத்தி உடையவராக ஆக வேண்டும். எந்த விஷயத்திலும் சந்தேகம் வரக்கூடாது. ஈஸ்வரிய தொடர்பு மற்றும் படிப்பை ஒருபோதும் விடக்கூடாது. வரதானம். ஆன்மீக நாயகனின் ஈர்ப்பினால் ஈர்க்கப்பட்டு கடின உழைப்பிலிருந்து விடுபடக்கூடிய ஆன்மீகமான நாயகிகள் ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம். நாயகன் தனது தொலைந்து போன நாயகிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஆன்மீக ஈர்ப்பினால் ஈர்க்கப்பட்டு தனது உண்மையான நாயகனை புரிந்து கொண்டு அவரை அடைந்து சரியான இடத்திற்கு வந்துவிட்டீர்கள். இவ்வாறான அன்பான தோழிகள் இந்த அன்பான எல்லைக்குள் வந்ததனால்
அநேக விதமான கடின உழைப்பிலிருந்து விடுபடுகின்றார்கள். ஏனெனில் இங்கு ஞானக்கடலின் அன்பின் அலைகள், சக்தியின் அலைகளானது சதா காலத்திற்கும் புத்துணர்வு தருகின்றது. இது மனோரஞ்சிதமான சந்திப்பிற்கான விசேஷமான இடம். இதனை நாயகிகளாக உங்களுக்காக நாயகன் உருவாக்கியிருக்கின்றார். ஸ்லோகன்: ஏகாந்தவாசியாக ஆவதன் கூடவே ஏக்நாமி எக்கநாமி ஆகுங்கள். ஏக்நாமி ஒருவரை சார்ந்தவராக மற்றும் எக்கநாமி சிக்கனமானவராக ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.